ஹாய் ஃபுடீஸ். இன்னைக்கு நம்ம கருப்பு சுண்டல்ல சூப்பரான வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. இது A2S Foodie. இந்த வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்ல 2 சிகப்பு மிளகாய் எடுத்து அரைச்சிக்கலாம், பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க கருப்பு சுண்டலை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கோர்ஸ் ஸ்டேஜில் அரைச்சிக்கலாம். தென் பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதோட கலவையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுட்டு நம்ம வடை எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு பால் சைஸ்ல ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருப்பு சுண்டல் வடை ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்படி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கருப்பு சுண்டல் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை டச் பண்ணுங்க. இது A2S Foodie. தேங்க்யூ.